எல்லோருக்கும் வணக்கம். இந்த 2025-26 இந்த ஆண்டுக்கான தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை, எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு, அது இப்பொழுது நமது மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மாநில திட்டங்களுடைய தலைவர் அவர்களை சந்தித்து இந்த அறிக்கையை அளித்துவிட்டு இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும், முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு உண்டான பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது சென்ற ஆண்டு வெளியிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ஒரு அறிக்கையை தயாரித்து அளித்திருக்கிறோம். இந்த அறிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், அதனுடைய பல்வேறு துறைகள், அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகள், மாற்றங்கள், அது குறித்தெல்லாம் மிக விரிவாக பேசுகிறது. மொத்தம் இதில் 10 செக்ஷன்ஸ் இருக்கு இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில். மொத்தம் அது கிட்டத்தட்ட ஒரு 260 பக்கம். அதில் முக்கியமான இந்த துறைகள், எந்தெந்த துறைகள்லாம் ரொம்ப முக்கியம் நாங்கள் நினைச்சோமோ, அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நினைச்சோமோ, அதை படித்தோம்னாக்க நம்ம பொருளாதாரத்தை, இந்தியா, நம்ம மாநிலத்துடைய பொருளாதாரம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு புரிதல், யார் படித்தாலும் அது ஏற்படும் வண்ணம் அந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கை எப்படி தயாரித்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்தந்த துறை, இப்போ இப்போ அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த துறையில் நெடிய ஆய்வு அனுபவம் உள்ள ஒருவரை அணுகி அவர் இந்த துறையை பற்றி ஒரு ஆய்வு செய்து அவங்க ஒரு பொசிஷன் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் பேப்பர் எழுதி அவங்க கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அது மாதிரி 10 பொசிஷன் பேப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 பொசிஷன் பேப்பர்ஸ்ல இந்த சம்மரி அதை எடுத்து தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, அதை இந்த ஆய்வறிக்கையாக நாம் தயாரித்திருக்கோம். இதனால ஒருவர் தயாரித்த ஆய்வறிக்கை இல்லை, அது 10 பேர் தயாரித்ததனுடைய தொகுப்பு. ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் முதல் செக்ஷன் அது எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பருந்து பார்வை. என்ன அது ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி எப்படி இருக்கு, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத குறித்து ஒரு பருந்து பார்வை. அது ஃபர்ஸ்ட். இது 2வது சாப்டர் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 ஆண்டுகளில் நமது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் விலைவாசி எப்படி இருந்திருக்கிறது, அது எப்படியெல்லாம் அது மேனேஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபுல் பிரைஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம கண்ட்ரோல் இல்லாவிட்டாலும் கூட, அது உங்களுக்குலாம் நல்லா தெரியும், ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் இது மாதிரி விலைவாசிகள் ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு அரசனுடைய என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ அதை பொறுத்தும் அது மாற்றமடைகிறது. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமான பொது விநியோகம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது மற்ற மாநிலங்களில் உணவுப் பொருட்களில் ஏற்படக்கூடிய விலை தாக்கம் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு உக்கிரமாக தமிழ்நாட்டில் இருக்காது, அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொது விநியோகங்கிறது அனைவருக்குமானது இருப்பது கொண்டு, இன்னொன்று ஸ்பெஷல் பீடிஎஸ்னு ஒன்று வச்சிருக்கிறோம் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம எண்ணெய் கொடுக்கறது, பருப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம், அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த விலையை மட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அது ரெண்டும் அது போல அந்த விலைவாசி மற்றும் இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து இந்த 2வது சாப்டர் பேசுகிறது. 3வது எம்ப்ளாய்மெண்ட். இப்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் மக்கள் தொகை என்பது ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே போயிருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் ஆகிக்கொண்டே வரும். ஒன்று. 2வது என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா, உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறதாட்ட 2 பங்கு. கிட்டத்தட்ட அந்த வயதில் 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் உயர்கல்வி பெறுகிறார்கள் அப்படிங்கிற நிலவரமும் நமக்கு தெரியும். அதன் விளைவாக என்னன்னா, ஒரு பக்கம் மக்கள் தொகையினுடைய பெருக்கம் குறைந்தது, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிள்ளைங்க, அந்த மாதிரி அதிகபட்சமாக போனால் 2 பிள்ளைங்க அப்படிங்கிறது இருக்கிறது. அதுக்கு இருக்கிற பிள்ளைங்களும் படிக்க போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, சந்தையில் வேலை செய்வதற்கு, சாதாரண வேலைகள் செய்வதற்கு ஆட்களுடைய குறைவு, தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதன் விளைவாக எப்படி வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ அதனால கூலி மட்டம் என்ன இருக்கிறது. 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மற்ற மாநிலங்கள், பெரும்பாலான மாநிலங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கிறாங்க கேட்டீங்கன்னாக்கா, நிறைய அதில் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு வரும். அதாவது சுயமாக வேலை செய்கிறார்கள் அப்படின்ட்டு. சுயமாக வேலை செய்கிறாங்கன்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாரும் ரொம்ப பெரிய தொழில் முயற்சியோடு இருக்காங்கன்னு இல்லை, வேலை செய்யறதுக்கு ஒன்றும் இல்லாமல் எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது. அதெல்லாம் இதில் வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சுய வேலை, செல்ஃப் எம்ப்ளாய்டு வரும். அப்போ அது பை ப்ராக்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் அது. அந்த மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா 2 இடத்துல மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வேஜ் லேபர் அப்படிங்கிறது அதாவது வேலைக்கு செய்வது, அதன் வழியாக கூலி பெறுவது அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் அது மாதிரி இருக்கும். அன்எம்ப்ளாய்டு, ஹிடன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் இது இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே 2 ஸ்டேட்டில் தான் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் அது இருக்கிறது. அப்போது இதுதான் மற்ற மாநிலங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது. 2வது தொழில்துறை மிக வேகமாக வளருவது அப்படிங்கிறது இருக்குல்ல,
அது மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா பொருளாதாரத்தில் மொத்தமாகவே வேளாண் துறையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து குறைந்து கொண்டே போகும். இப்போ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறையுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. ரெண்டு விதத்துலையும், ஒன்று வந்து பொருளாதாரத்துக்கு அதனுடைய பங்களிப்பு, அதாவது எவ்வளோ மதிப்பு அங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறதையும் மொத்தமாக பொருளாதாரத்தில் எவ்வளோ பங்களிப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னாக்கா வரிசையாக குறைஞ்சிக்கிட்டே வரும் வருஷம். அது ஒரு புறம். ரெண்டாவது எவ்வளோ பேர் அதை சார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. பொதுவாக ஜென்ரலாக உங்களுக்கு ப்ராடாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறையில் இருப்பது வந்து ஒரு 25 விழுக்காடு மக்கள் தான் வேளாண் துறையில் இருக்கிறார்கள். அது வந்து நில உடைமையாளர்களாகவோ அல்லது அது வேலை செய்பவர்களாகவோ 25 விழுக்காடு. 75 விழுக்காடு வந்து எதில் இருக்காங்கன்னா வேளாண் அல்லாத பிற தொழில்கள் செய்பவர்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. தொடர்ந்து அது வந்து அந்த பங்களிப்பு வந்து குறைந்து கொண்டே வருகிறது, ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே வருகிறது. அது வந்து இந்த வளர்ந்த நாடுகள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அது இன்னும் அதிகமாக சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிடும். இப்போ பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 விழுக்காடு 3 விழுக்காடு ஆட்கள் தான் வேளாண் துறையில் இருப்பாங்க. அவங்களே வந்து என்ன செய்வாங்கன்னா நாட்டுக்கு வாங்குற வேளாண் பொருளை உற்பத்தி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம பிரதான தொழில் அப்படிங்கிறது வந்து வேளாண் துறை அப்படிங்கிறது போய் இப்போ எப்படி ஆயிடுச்சுனாக்கா 25 விழுக்காடு மக்கள் தான் வந்து அதில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ரெண்டாவது அதனுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வேல்யூ ஆடுறதுக்கு அதுவும் குறைந்து கொண்டே வருகிறது. அது வந்து அது குறையிறது இல்லை, அது அப்படியே இருக்கும், இல்லாட்டி வளர்ந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதை விட மற்ற துறைகள் மிக வேகமாக வளர்வதாலும் பெருசாக ஆகிறதுனால என்ன ஆகும், இதனுடைய பங்களிப்பு வந்து ரிலேட்டிவாக சுருங்கி போகும். இப்போ அதுதான் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், சாதாரணமாக என்ன நடக்கும் மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பங்களிப்பு சுருங்கி போகும், ஆனால் மக்கள் அதிலே தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாக்கா என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா வறுமை ரொம்ப பெரிய அளவில் அதிகமாகிடும். ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதனுடைய பங்களிப்பும் குறையுது, அதை நம்பியிருப்பவனுடைய மக்களும் குறைஞ்சிட்டே வராங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னா அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் ஸ்ட்ரக்சரல் கேப்னு சொல்றது இருக்கு. நிறைய அது துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சுருங்கி போய் ஆட்கள் வந்து அதை விட்டு வெளியேறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய அவலத்தில் கொண்டு போய் விடும். அது மாதிரி நடக்காமல் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து வேற தொழில்களுக்கு வருவது நகர்ந்து வருவது அப்படிங்கிறது பெருமளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிறது. அடுத்தது முக்கியமான சாப்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் டெவலப்மெண்ட். உங்களுக்குலாம் நல்லா தெரியும் தமிழ்நாடு வந்து இந்த சென்ற நிதியாண்டினுடைய அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இரட்டை இலக்கில் வளர்ந்தது. 11.32 அப்படிங்கிற விழுக்காட்டில் வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது மற்ற எல்லா மாநிலங்களையும் விட மிக அதிகமான ஒரு வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது உலகமெல்லாம் 3 விழுக்காட்டில் வளர்ந்துருக்கிறது. தமிழ்நாடு இந்தியா வந்து 7 விழுக்காட்டில் வளரும்போது தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 11.3 விழுக்காடு அப்படிங்கிறது வந்து அப்படியே 2 பங்கு கிட்டத்தட்ட வளர்ந்துருக்கிற வேகம். இதுக்கு அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இந்த 11.3 விழுக்காடு அப்படிங்கிற வளர்ச்சி இருக்குல்ல, அதுக்கு எது பெருமளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமாக செகண்டரி செக்டர். அதாவது அந்த மொத்தம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை 3ஆக பிரிப்போம் இல்லையா. ஒன்று வந்து பிரைமரி செக்டர், அதாவது வேளாண் துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அது ஒன்று. ரெண்டாவது வந்து செகண்டரி செக்டர் என்று சொல்வதில் வந்து என்ன ஒரு மேனுஃபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து செகண்டரி செக்டர் வரும். மூன்றாவது சேவைத்துறை, அதாவது சர்வீஸ் செக்டர். அது மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த வளர்ச்சி இந்த 11.5 வளர்ச்சி இருக்க அதுக்கு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து செகண்டரி செக்டர். அதுலேயும் குறிப்பாக மேனுஃபேக்சரிங் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வரலாறு காணாத அளவில் வந்து 14 விழுக்காட்டு அளவில் வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த ஓவரால் வளர்ச்சி இருக்குல்ல தமிழ்நாடு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது மேனுஃபேக்சரிங். கன்ஸ்ட்ரக்ஷனும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, ஆனால் அதை விட பெரிய அளவில் மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து நம்ம தொழில்துறை வந்து அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம தொழில்துறை வந்து மிக வலுவான ஒரு அடித்தள கட்டமைப்பு கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து வரலாற்று ரீதியாக நமக்கு இருந்தாலும் கூட நமக்கு ஏற்கனவே இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மேலும் மேலும் அது வலுவுள்ளதாக ஆக்கி கொண்டே இருக்கிறோம். இப்போ 3-4 துறைகளில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்கும். வாகன உற்பத்தியாக இருக்கட்டும், வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியாக இருக்கட்டும், அது டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், லெதராக இருக்கட்டும், நான் லெதராக இருக்கட்டும். இப்போ புதுசாக ஒரு துறை சேர்ந்திருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ். இதில் எல்லாத்துலேயும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக தேர்ந்து கொண்டிருக்கிறது. அது எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து இப்போ புதிதாக வர ஆரம்பித்த ஒரு 4-5 ஆண்டுகளிலே வந்து பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து என்ன மாதிரி வளர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பக்கம் வந்து வெறும் வந்து மதிப்பு கூடுதல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மேலும் என்ன நடந்துகிட்டு இருக்கு கடந்த 2-3 ஆண்டுகளில் என்ன மாதிரி பொருட்களை உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது. முதல்ல வந்து என்ன ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சோம்னாக்கா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வரும், நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தோம். இந்த ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ என்னென்னா அதனுடைய காம்பனன்ட்ஸில் வந்து பல காம்பனன்ட்ஸ் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் துவக்கங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா இங்கே எவ்வளவு மதிப்பு கூட்டப்படுகிறது அப்படிங்கிறதுடைய அளவு வந்து கூடிக்கொண்டே போகும். வெறும் ஃபோன் மட்டும் இங்கே அசம்பிள் பண்ணி அப்படின்னு சொன்னாக்கா மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு 6 விழுக்காடு இல்லாட்டி 5 விழுக்காடு அப்படிங்கிறது அளவில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் அதெல்லாம் இங்கேயே செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா உதிரி பாகங்கள் அதெல்லாம் இங்கேயே செய்து அதை அசம்பிள் செய்யும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா
அது மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது 20 விழுக்காடு 30 விழுக்காடு 35 விழுக்காடு அளவுக்கு வரும். அது ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க உற்பத்தி செய்யக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து பெருமளவில் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உள்நாட்டு உற்பத்தியை மீட் பண்றது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வந்து பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸினுடைய இது வந்து வேல்யூ அது வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன்லேருந்து கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுச்சு, 14-15 பில்லியன் போயிடுச்சு. அது வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதியில் வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் எப்படி வந்திருக்கோ அது மாதிரி ஃபுட்வேர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாடுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து லெதர் ஃபுட்வேர், அதாவது தோல்லேருந்து செய்யக்கூடிய காலணிகள். அது வந்து ஒரு பக்கம் வளர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது, அதுலேயும் முன்னணியில் தான் இருந்து கொண்டிருக்கோம். ஆனால் உலகம் முழுவதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாக்கா, தோல் அல்லாத காலணிகள் அப்படிங்கிறது பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களே பெரும்பாலானவர்கள் போட்டுக்கக்கூடிய காலணிகள் வந்து தோல் அல்லாத காலணிகளாக தான் இருக்கும். நீங்கள் போட்டிருக்க ஷூவாக இருக்கட்டும், அது செருப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே அது வந்து இப்போ உலகம் முழுவதும் அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கிறது. அது வந்து பெரிய அதுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த மாதிரி தேவை இருக்கும்போது நான் லெதர் ஃபுட்வேர் உருவாக்குவதற்கு இது வந்து பெருமளவில் இங்கே முதலீடுகள் செய்யப்பட்டு அங்கே வந்து தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுமாதிரி வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து அது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கிறது. அது குறிப்பாக பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எலக்ட்ரானிக்ஸும் அப்படிதான். எலக்ட்ரானிக்ஸ்ல சில ஃபேக்டரிலாம் போய் பார்த்தீங்கன்னா 90% வந்து பெண்கள் தான் இருப்பாங்க, 90% 95% பெண்கள் இருப்பாங்க. அப்போ புதிதாக வரக்கூடிய தொழில்கள் எல்லாத்துலேயும் வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அது இது இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புதுசாக சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறோம்ல, புதிதாக வரக்கூடிய தொழில்கள். ஏற்கனவே நம்ம என்னத்தில் இருந்தோம் அப்படிங்கிறத தாண்டி எப்படி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து புதுசாக வருதுனாக்கா, ஏற்கனவே இருந்த வெஹிக்கிள்ஸை தாண்டி அதுலேயும் முன்னணியில் வைப்பது அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழலை ஏதுவாக்கி நம்ம செய்ததுனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல நம்ம முன்னணியில் நிற்கிறோம். அது வந்து 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும் அதெல்லாம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து நிறைய கோஸ்டல் இது இருக்கு, ரீஜன் இருக்கு, பெரிய நீண்ட கடற்கரை இருக்குது இந்தியாவிற்கு. ஆனால் நம்மளிடம் வந்து கப்பல் கட்டும் தொழில் என்பது வளரவே இல்லை, சுத்தமாக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பெருமுயற்சியை எடுக்கும்பொழுது அது வந்து அது தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு, குஜராத்தை ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க, தமிழ்நாடு ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்பொழுது புதிதாக நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு எதில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், சென்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து தென்கொரியாவை சேர்ந்த ஹுண்டாய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, தூத்துக்குடியில் மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அது வந்து அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து நம்மளுடைய மேசகன் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், மற்றும் ஒரு கப்பல் கட்டும் நிறுவனம் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இவர்கள் 3 பேருமே என்ன செய்யறாங்கன்னா, பெருமளவில் வந்து தூத்துக்குடியில் முதலீடு லட்சக்கணக்கான கோடிகள் இன்வெஸ்ட் செய்வது அப்படின்ட்டு. அப்போ அந்த தொழில் அங்கே வருவது அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, மற்ற எல்லா தொழில்களையும் விட மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிலாக கப்பல் கட்டும் தொழில் கருதப்படுகிறது இன்று வரை. இப்போ டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிறத விட லெதர் ஃபுட்வேரில் இருக்கிறத விட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பெரிய அளவில் மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மல்டிப்ளையர் எஸ்டிமேட் பண்ணுறது கிட்டத்தட்ட 6ங்கிறாங்க. 6 அப்படின்னு சொன்னாக்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மற்றெல்லாம் 1 அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிட் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் 1 தான் ஜெனரேட் ஆகும். இது என்ன 1 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 6 ஜெனரேட் ஆகுங்கிறது 1. ரெண்டாவது வந்து அதை நம்பி அதை சுற்றி வந்து பல கிளை தொழில்கள் உருவாகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இது வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம தொழில்துறை நம்மளுடைய அமைப்பு இருக்குல்ல, நம்ம அந்த ஃபேஸ்ன்னு சொல்றோம்ல, அதையே வந்து பெரிய அளவில் அது மாற்றத்தை உருவாக்கும். அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆரம்பிச்சோம்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். ஆனால் அது வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து அதற்குண்டான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு அதற்குண்டான பணிகளை துவக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது வந்து ஒன்றிய அரசு அதற்குண்டான அவரெல்லாம் அதுக்கு நிறைய ஊக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்ம மட்டும் செஞ்சிருக்கோம்னு சொல்லல, அவரெல்லாம் அதற்குண்டான ஊக்கமெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். அந்த வகையில் கேட்டீங்கன்னா புதிய ஒரு தொழில்கள் துவங்குவது அப்படிங்கிறது வந்து பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஹைலைட்ஸ். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும், வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியும் அந்த காலநிலை மாற்றங்கள் பெருமளவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மழை பெய்யாத நேரத்தில் பெய்யுது, வெயில் அடிக்காத நேரத்தில் அடிக்குது. அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரொம்ப ஃபிளக்சுவேஷன்ஸ். ஒரு பக்கம் இந்த வருஷம் வந்து முழுக்க தண்ணி இருந்தாலும் கூட, இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 11 மாதம் தண்ணி ஓடி இருக்கு காவிரி சிஸ்டத்துலலாம். ஆற்றுல தண்ணி வருது, ஆனால் என்ன பிரச்சனை, நடவெல்லாம் நட்டு அறுப்பு இருக்கும்போது மழை பெய்யுது. அது மாதிரி என்ன ஆகுதுன்னா நிறைய லாசஸ், கிராப் லாசஸ் அதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. வெவ்வேறு சீசன்ல வெவ்வேறு. முக்கியமான காரணம் வந்து இந்த சீசனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது மாதிரி இருக்கக்கூடியதுனால வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உற்பத்தியில நடந்தாலும் கூட, உற்பத்தி திறன்ல அதிகமாக இருந்தாலும் கூட, அதனுடைய வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு தேக்க நிலையை அடைந்திருக்கிறது. அல்லது ஒரு சில சப்செக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா குறைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லலாம்.
ஒரு புறம் ஓவராலா. ஆனால் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது தோட்டக்கலைத்துறை, பழங்கள் விளைவிப்பது, அப்புறம் லைஃப் ஸ்டாக், அதுலலாம் வந்து நல்ல ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது வந்து நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு. அது வந்து நமக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சு, கிளைமேட் சேஞ்ச் என்பது. அதுதான் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஹைலைட். அடுத்தது சோஷியல் செக்டார். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே தன்னுடைய வளர்ச்சியில் வந்து சோஷியல் செக்டருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறது. அது வந்து என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மக்கள் வந்து ஒரு வாக்கு வங்கி மட்டுமல்ல, மக்களுடைய திறனை எவ்வளவு நீங்க வளர்க்குறீங்களோ அவ்வளவு நம்ம பொருளாதாரமும் நம்ம சமுதாயம் வந்து பெரிய அளவில் மாற்றம் பெறும் அப்படிங்கிறது வந்து அசையாத ஒரு நம்பிக்கை. அது தமிழ்நாட்டுக்குன்னு உண்டான ஒரு சிறப்பு அம்சமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ சோஷியல் செக்டருக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற மாநிலங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு இருக்கும்போது ரிலேட்டிவா அக்ரிகல்ச்சர்லயோ அல்லது இண்டஸ்ட்ரியிலோ இன்வெஸ்ட் பண்ணாலும் சோஷியல் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருவாங்க. நம்ம ஊர்ல நம்ம ஸ்டேட்ல மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, தொடர்ந்து அதற்கு உண்டான முக்கியத்துவத்தை அளித்துக் கொண்டே இருக்கிறோம். அதற்கான புதிய திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறோம். கூடுதலான பணத்தை ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறோம். அதனால வந்து தொடர்ந்து பெரிய அளவில் அது வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் வந்து சோஷியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஹைலைட். அதுக்கு அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து, தமிழ்நாடு வந்து முக்கியமான ஒரு நான் ரெனியூவபிள் எனர்ஜி ஜெனரேட்டிங் ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது வந்து சோலாரா இருக்கட்டும் அல்லது விண்டா இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பெரிய அளவில் நம்ம வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதை எடுத்து கொண்டு வந்து பயன்படும் இடங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கல் இருக்கிறது. அதுல ஒண்ணு. இன்னொன்று வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல், நமக்கு மட்டுமல்ல எங்கெல்லாம் அது இருக்கிறதோ அங்கே எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, எந்த சமயத்தில் உங்களுக்கு வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும்னு உங்களால் சொல்ல முடியாது. குறிப்பாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் வந்துனாக்கா, பவர் கன்சம்ஷன் என்பது மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு நேரம். அது அந்த நேரத்தில் என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, சூரியன் இருக்காது. சூரியன் இருக்கும்போது சோலார் கெப்பாசிட்டி, ஜெனரேஷன் கெப்பாசிட்டி 0. காத்து எல்லா நாளும் அடிக்கிறது இல்லை. காத்து வந்து சில சீசன்ல அடிக்கும், சில சீசன்ல அடிக்காது, சில நேரம் அடிக்கும், சில நேரம் அடிக்காது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்பொழுது நம்ம அதை நம்பி என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, வீட்டில் கரண்ட் இருக்கா, ஆஃபீஸில் கரண்ட் இருக்காலாம் பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அது ஒரு புறம் கெப்பாசிட்டி எல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாலும் கூட இந்த டயத்தில் இந்த பீக் டைம் டிமாண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம வந்து இன்னும் எதை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு பார்த்தோம்னாக்கா, நெல்கரியை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்குது, அல்லது ஹைட்ரோவை சார்ந்திருக்கும். நம்ம ஹைட்ரோவுக்கு நமக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி, ரொம்ப குறைச்சலான கெப்பாசிட்டி தான் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், நிறைய பெரும்பாலான அளவில் தெர்மல் பவர் தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இல்லை என்று சொன்னால் வட இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதோ அது. இப்போ இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்று வழி 2 வழி 3 வழி சொல்றாங்க. ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்றது அப்படின்னு. ஆனால் ஒரு ஸ்டேட் முழுக்கத்துக்கும் தேவையான எனர்ஜியான 3-4 மணி நேரத்துக்கு தேவையான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். அந்த பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அவ்வளோ பெருசாக உருவாக்க வேண்டும். அதுக்காக நம்ம உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிலாம் எடுக்காம இல்லை, அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அது ஃபுல்லாகவே நம்மளுடைய கெப்பாசிட்டியை மீட் பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா இன்னும் யாருக்கும் எந்த சொல்யூஷனும் தெரியல. மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. அது ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி இன்னொரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பம்ப்டு ஸ்டோரேஜுங்கிறது. பம்ப்டு ஸ்டோரேஜுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நல்லா வெயில் அடிக்குது 12 மணிக்கு, எக்கச்சக்கமான சோலார் எனர்ஜி ஜெனரேட் ஆகும். நம்ம அவ்வளோ கன்சம்ஷன் நமக்கு இருக்காது. அப்போ அந்த சர்ப்ளஸ் பவர் இருக்குல்ல, அந்த சர்ப்ளஸ் பவர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மலை மேலே இருக்க கீழே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை பம்ப் வச்சு இறைச்சி மேலே கொண்டு வச்சுக்குவாங்க. மேலே கொண்டு வச்சுட்டு 6 மணி ஆனதுக்கப்புறம் பவர் எப்போ ஜெனரேஷன் அதிகமாக தேவைப்படுதோ அப்போ அந்த தண்ணியை மேலேருந்து கீழே இறக்குவாங்க. இறக்கி மறுபடியும் அந்த ஹைட்ரோவில் எப்படி பவர் ஜெனரேட் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஜெனரேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, எது பகல் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எனர்ஜியை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அது திரும்ப ரீஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கிறது. அதுக்கு 3-4 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்குண்டான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் இன்னொன்று வந்து என்னன்னா ஹைட்ரஜனுக்கு உண்டான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டுள்ளன. ஆனால் அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதெல்லாம் காலம் பிடிக்கக்கூடிய ஒரு செயல். அதுவும் மறுபடியும் தூத்துக்குடியில் தான் வரப்போகிறது. சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்று, இன்னும் மேல் 2-3 நிறுவனங்கள் வந்து பெருமளவில் முதலீடு செய்வதற்கு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கின்றன. அதுவும் வந்து சேர்ந்தது என்று சொன்னால் இது எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய எனர்ஜி என்ன மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் மாற்றம் பெறும். இப்பயே மாறிட்டு இருக்கு, இன்னும் பெருமளவில் அது மாற்றம் பெறும். அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னா, தெர்மல் மேல ரொம்ப பெரிய அளவில் நம்மளுடைய அதாவது அதை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமங்கிறது குறையும். அதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து சர்வீசஸ் அண்ட் டூரிசம். சர்வீசஸ் அண்ட் டூரிசம் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ புதிதாக பல துறைகள் சர்வீசஸ்ல வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய திறன் மையங்கள். அது உலக அளவில் திறன் மையங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிறுவனத்திற்கு தேவையான
R&D என்று சொல்லுறோம் இல்லையா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அவருடைய ப்ராடக்ட்டுக்கோ சர்வீசஸ்க்கோ தேவைப்படக்கூடியது வந்து அதை இங்குள்ள ஒரு டெக்னோகிராட்ஸ் யார் வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்கல்ல, அதை சயின்டிஸ்ட் அவர்களை வைத்து அதற்குண்டான ஆய்வுகளை மேற்கொள்ளும் இடமாக அதை மாற்றுவது. உடனே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்குண்டான ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளையில் தான் நடக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு இங்க வெறும் இந்த சில்லறை சில்லற வேலையை தான் இங்க எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, அங்க அதுக்குண்டான ஆட்கள் குறைந்து கொண்டே இருப்பதால என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்தியா போன்ற நாடுகள்ல பெரிய கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது, நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க, நிறைய பேர் சயின்டிஸ்ட் எல்லாம் இங்க இருக்கவங்க அங்க போய் விளைஞ்சிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, இங்க இருந்து அங்க வந்து விளைஞ்சிட்டு அவனுக்கு அந்த இருக்கிற சம்பளத்தை கொடுக்கறத விட நம்மளே அங்க போயிட்டோம்னாக்க இதுல பாதி சம்பளம் கொடுத்தா போகுங்கிற கணக்கு பண்ணி நிறைய நிறுவனங்கள் இப்ப ஜிசிசிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய இங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து பெங்களூர்னா அது வந்து பிரதானமான ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜிசிசிஸுடைய சென்டராக 1000க்கு மேற்பட்ட ஜிசிசி சென்டர்ஸ் பெங்களூர்ல இருக்கு. அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஜிசிசியை இங்கு கொண்டு வருவதற்கு அதுக்குண்டான ஊக்கத்தொகையெல்லாம் அறிவித்து, நீங்க இத்தனை பேருக்கு இங்க வேலை எங்களுக்கு வாய்ப்பளித்து கொடுத்துருக்கலாம், நாங்கள் 3 வருடங்களுக்கு 4 வருடங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு ரூபாய் மானியமாக கருதுறோம் சொல்லி அதன் வழியாக ஜிசிசிஸ் வந்து பெருமளவில் இதை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கிறதுடைய எதுக்கு நம்ம அதை கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சாதாரண என்ட்ரி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடிக்கெல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தாட்டம் அந்த ஜிசிசிக்கெல்லாம் போனாங்கன்னாக்கா 5 பங்கு 6 பங்கு சம்பளம் கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதனால நிறைய அதாவது ஹை வேஜஸ் சொல்றோம்ல, ஹை சேலரி அது கிடைக்கக்கூடிய ஒரு இடம் ஜிசிசி அப்படிங்கிறது. அதுக்காக தான் அதை நாம் பெரிய அளவில் ஒரு கவனம் செலுத்த வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அது ஒரு புறம். இந்த ஜிசிசியை போலவே என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபின்டெக்னு ஒரு பெரிய அளவில் அது ஒரு புது சர்வீசஸ் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கும் வந்து என்கரேஜ் பண்றதுக்கு இப்போ ஃபின்டெக் வந்து நம்ம ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, அதுகிட்ட வந்து ஃபின்டெக் பார்க் ஒன்று வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய போகுது. அது முடிஞ்சு அது வேலையை துவக்கியது என்று சொன்னால் பெருமளவில் வந்து ஃபின்டெக் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தொழிலை தொடங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். அது 2வது. 3வது என்ன அப்படின்னா, என்டர்டைன்மெண்ட் அந்த இது இருக்குல்ல, அதுல வந்து செய்யக்கூடிய இது. இப்ப நம்ம கேம் விளையாடுறீங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடுறது போன்ல கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழில வந்து பெரிய அளவுல ஒரு ஸ்கோப் இருக்கிறது. அந்த ஸ்கோப்பை எல்லாம் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா அதற்கு உண்டான தொழில்நுட்பத்தை பயிற்றுவிக்கக்கூடிய இடங்கள் வேணும். தொழில்நுட்பங்களை பயிற்றுவிப்பது அப்படிங்கிறது வந்து அதுக்குண்டான சென்டர்ஸ் வேணும், அதுக்குண்டான ஸ்டுடியோஸ் வேணும், அதுக்குண்டான எக்யூப்மெண்ட் வேணும். அதெல்லாம் உருவாக்குவது அப்படிங்கிறது தான் இப்போ பூந்தமல்லியில் அதுக்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்காங்க. அதுவும் நடந்து முடியும் பொழுது அந்த அந்த இண்டஸ்ட்ரியும் பெருமளவில் வளர்த்தெடுக்கப்படும். இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய சர்வீசஸ்ல நம்ம செலுத்தக்கூடிய கவனங்கள் அப்படிங்கிறது. இது மட்டுமல்லாது இன்னொரு பெரிய வந்து டூரிசம். டூரிசம் வந்து இந்தியாவில் உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாடு தான் மிகப்பெரிய அளவில் நம்பர்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு டூரிஸ்டா. ஆனா அவர்கள் வந்து என்ன லோ கன்சம்ஷன் டூரிசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குறைச்சலான செலவு தான் இங்க வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கான ஸ்கோப் நம்ம கொடுக்கல. அதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர்களுக்கு வந்து எதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் அந்த பேக்கேஜஸ் எல்லாம் உருவாக்க வேண்டும். அவளை உருவாக்கி அவர்கள் இப்ப வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, மகாபலிபுரம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க கூட போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதிகபட்சமா என்ன செய்வாங்க, தஞ்சாவூர் போவாங்க, இல்லாட்டி மதுரை போவாங்க, அவ்வளவுதான் போவாங்க. நடுவில் இருக்கிற வேற எந்த ஊரும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு உண்டான பேக்கேஜஸ் எல்லாம் சரியான முறையில் உருவாக்கி அவருக்கு தங்கும் வசதி, போக்குவரத்து வசதி அதெல்லாம் உருவாக்கணும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறது. இது நம்ம செய்யக்கூடிய சிறிய வேலைக்கே இவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு என்று சொன்னால், அது வந்து பெரிய அளவில் அதை முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அது வந்து இன்னும் பெரிய அளவில் அது வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து இந்த மாதிரி தமிழர்கள் பொதுவாக தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழர்கள் வந்து பெருமளவில் உலகத்தின் பல நாடுகளில் குடியேறியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது. என்னன்னா, நம்ம ஊருக்கு வர்றது, நம்ம ஊரை பார்க்கறது, கோயிலுக்கு போறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் உண்டான ஒரு ஏற்பாடுகள்லாம் நம்ம செய்து கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதெல்லாம் வந்து நம்ம இந்த சாப்டர்ல ஹைலைட் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து எக்காலஜி அண்ட் என்வாயர்மெண்ட். இந்த 4-5 ஆண்டுகளில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குல்ல, இந்த பிரிசர்வேஷன் ஆஃப் எக்காலஜி அண்ட் என்வாயர்மெண்ட்ல வந்து புதிதாக என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து பெருமளவில் செய்திருக்கிறோம். அதே சமயத்தில் வந்து பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே அக்ரிகல்ச்சரை பற்றி பேசும்போது சொன்ன மாதிரி இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பெரிய சேலஞ்ச் நமக்கு. இந்த கிளைமேட் சேஞ்ச் வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் மழை பெய்யறது, காத்தடிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி வெயில் அடிக்கிறது. வெயில் வந்து கண்ணாபின்னான்னு அடிக்குது. ரொம்ப ஒரு அதாவது அந்த ஹீட் வந்து எந்த இடத்துல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது, அதற்கு உண்டான மிட்டிகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்சியஸான எஃபர்ட் எடுக்கணும். அதுக்கு உண்டான பாலிசி முன்னேற்பாடு வேணும். ஹீட் அஸ் எ டிசாஸ்டர் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன எஃபர்ட் எடுக்கிறோமோ அதெல்லாம் அதில் செய்யலாம். இது ஒவ்வொரு அது நடந்து கொண்டு வந்தாலும் கூட இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரைசிங் சீ லெவல்ஸ், கடலினுடைய நீர்மட்டம் இருக்குல்ல,
அது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது. அது வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கடல் நீர் வந்து எங்கெல்லாம் தாழ்வான பகுதியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் உள்ளே வருவதற்கான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பகுதிகளெல்லாம் கண்டறிந்து அதற்கு என்ன வேலைகள்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உண்டான முன்னெடுப்புகள் இருக்குல்ல, அதற்கு உண்டான முன்னெடுப்புகள் ஒரு சில வேலைகளை செய்திருக்கிறோம். இன்னும் பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ காவிரி டெல்டா பகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள், நிறைய ஆறுகள் வந்து கடலில் போய் கலக்கிற இடத்துல கடல் தண்ணி உள்ள வந்து ஆற்றுக்குள்ள வந்துடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எல்லா முகத்துவார பகுதியிலையும் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, டைக்ஸ் கட்டிருக்காங்க. டைக்ஸ் கட்டி அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த கடல் நீர் வந்து எவ்வளவு உயரத்துக்கு உயரும் அப்படின்ட்டு அந்த உயரத்தை தாண்டி அதுக்கு உண்டான மதகுகள் கதவணைகள்லாம் போடப்பட்டிருக்காங்க. அது மாதிரி போடும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா கடல் நீர் வந்து உள்நீரை உள்ள வராமலும் தடுக்கலாம் ஒன்று. அது மாதிரி அந்த ஷட்டர்ஸ் நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்த புகுந்த கடல் நீர்லாம் இருக்குல்ல, அந்த நன்னீர் வந்து மேல மேல சேரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குவாலிட்டி, அந்த ஏற்கனவே இருந்த பிராக்டிஸ் வாட்டனுடைய குவாலிட்டி சேஞ்ச் ஆகி நல்ல நீராக மாறுவது அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ஏற்கனவே அனுபவம் அந்த 3 ஆண்கள் நம்ம செய்த வேலைகள் வந்து நமக்கு தெரிய வருகிறது. இப்போ அது போன்ற ஒரு திட்டம் வந்து பல இடங்களுக்கும் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து தாவரங்களாக இருக்கலாம் அல்லது வந்து மீனாக இருக்கலாம். அது போன்ற வந்து நம்மளுடைய எக்காலஜியை வந்து இன்வைட் பண்றது அப்படிங்கிறது பெருமளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து குறிப்பாக இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை, நம்ம ஊர்ல ஓடக்கூடிய ஆடுகள் அனைத்திற்கும் உண்டான நீராதாரமாக இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலை தான். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சும்மா வெள்ளக்காரா இருக்கும்போது ஊரெல்லாம் அழகா இருக்கணும்னு கொண்டு வந்த பூச்செடிலாம் இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எந்த செடியும் வளர விடாத அளவுக்கு கிரீன் டெசர்ட்னு சொல்லலாம். பச்சை பசேன்னு இருக்கும், கலர் கலரா இருக்கும். வேற எந்த மரத்தையும் வளர விடாது, எந்த செடியும் வளர விடாது. அது மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற விலங்குகளுக்கு உண்டான சாப்பாடே கிடைக்காது. அந்த விலங்குகளை நம்பி இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுக்கு அதனால ஒன்றும் இல்லாம போகும். அப்போ அது மட்டுமல்ல, இதெல்லாம் போச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய புல்வெளிகள் இருக்குல்ல, அந்த புல்வெளிகள் தான் வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா இரிகேஷனுக்கும் உண்டான ஆரம்ப புள்ளி சோர்ஸ் அங்கதான் இருக்கு. இப்போ இது எல்லாமே நிறைய பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்குண்டான முன்னெடுப்புகள் அதெல்லாம் நம்ம என்ன சொல்லிருக்கோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே வந்து முதல் முறையாக உலகத்திலே வந்து நம்ம வந்து ஒரு மாநிலமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து ஒரு கிளைமேட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அதன் வழியாக எப்படி பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது வந்து அதையெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த எக்காலஜி அண்ட் என்வரன்மெண்ட் சாப்டர்ல. கடைசியாக என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி, இந்த வளர்ச்சியில வந்து பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது. இந்தியாவில் தொழில்துறையில் வேலை செய்வருடைய பெண்கள்ல மிக பெரும்பாலான 45 விழுக்காடு பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ வெறும் தொழிற்சாலையில் மட்டும் வேலை செய்வது அப்படிங்கிறது ஒரு இருந்தாலும் நகர்ப்புறங்களில் வேலைக்கு செய்வ பெண்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவான அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புறம். ரெண்டாவது அதற்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு உண்டான ஆதரவான அமைப்புகள் எதுவும் நம்ம வந்து பெரிய அளவில் செய்யவில்லை அப்படிங்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டி அதையெல்லாம் இன்னும் நாம் செய்தோம் என்று சொன்னால் இன்னும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது பெருமளவில் இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த சாப்டர்ல நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். இதுதான் நம்ம வந்து இந்த 10 சாப்டர்லயும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எக்கனாமிக் சர்வேல. இது வந்து எப்படின்னா இந்த கடந்த 4 ஆண்டுகளில் வந்து எப்படி இது வளர்ந்திருக்கிறது, என்ன மாற்றங்களை எல்லாம் பெற்றிருக்கிறது என்று சொல்லும் அதே வேளையில் அரசு வந்து எதையெல்லாம் குறித்து கவனம் செலுத்த வேண்டும், எங்கெல்லாம் வந்து அவருடைய பார்வை இன்னும் கூறாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அறிக்கையில். அந்த அறிக்கையை தான் இப்ப நான் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். வேளாண் தொழில்களில் ஈடுபட்டவங்க 25% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம், நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு என்பது 365 நாளும் கிடைக்காது. வேலை வந்து சீசனுக்கு சீசன் தான் கிடைக்கும். மீதி சீசன்ல அவங்க எதை நம்பி இருப்பார்கள். அப்போ முன்னாடியெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்கிட்ட வேலை செய்றாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் காசு கேட்கணும், சாப்பாட்டுக்கும் வாழ்றதுக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மற்ற இப்போ உங்களுக்குலாம் 1ஆம் தேதி சம்பளம் வருது இல்லை, அவங்களுக்குலாம் அப்படிலாம் வராது. நடவு நடும்போது காசு, அறுப்பு இருக்கும்போது காசு, மீதி நாள் யார் பார்த்துக்குவாங்களே. அதுதான் வந்து அவ்வளவு பேர் அதில் இருக்கும்போது என்ன ஆகும், வறுமை அந்த அளவில் இருந்தது. இப்போ அதுலேருந்து வெளியேறுவது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பேர் தேவையோ அவ்வளவு பேர் இருந்ததோ அல்லது வந்து அது இயந்திரமயப்படுத்துவதோ அதெல்லாம் தான் அதுக்கு தீர்வா இருக்க முடியுமே தவிர அதை புனிதப்படுத்தி அவர்கள் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. வேளாண் தொழிலெல்லாம் குறையில. ஏன்னா உங்களுக்கு வந்து வேளாண் தொழில் எங்கேயும் குறையாது. நீங்க எங்க பாக்குறீங்களா வேளாண் தொழில் குறைஞ்சு போய் அப்படிலாம் இருக்காது. அதை நம்பி இருப்பவர்கள் இருக்காங்கல்ல, அதை போய் வேலை செய்வர்கள் அவருடைய எண்ணிக்கை தான் குறையும். ஃபர்ஸ்ட் வந்து விவசாய வேலை செய்வது மிக கடுமையான ஒரு பணி. ரெண்டாவது விவசாயத்தை வந்து வெயில் நின்றுட்டு செய்யணும். ரைட்டா, மொட்டை வெயில் நின்றுட்டு செய்யணும். அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, வருஷம் ஃபுல்லா அப்படித்தான் செய்யணும். நீங்க கொடை பிடிச்சலாம் வேலை செய்ய முடியாது. அப்போ அதுல இருந்து ஒருத்தனை ரிலீவ் பண்றது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய மகத்தான பணி அது இல்லையா? அதுல புனிதம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு நீங்க உழவு ஓட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இவ்வளவு சேர் இருக்குல்ல,
அதில் மாடோட நீங்கள் நடக்கணும். அறுப்பு இருக்கிறது அப்படிதான். அறுப்பு அறுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, இடுப்பு எலும்பு இருக்குல்ல, இடுப்பு எலும்பு ஒடிஞ்சிடும். அது தூக்கி நடக்கிறது அதோட கஷ்டம். இவ்வளோ உயரம் இருக்கும் அந்த கட்டு. அதில் வரப்பில் நடக்கணும். அதை பற்றிலாம் கவலைப்படுறீங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன் ஏன் குறைஞ்சிருக்குன்னு சொன்னேன் நான். ஃபுட் ப்ரொடக்ஷன் குறையவே இல்லை. ஃபுட் ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால ப்ரொக்யூர் பண்ண முடியல, அவ்வளோ அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்டால தான் நெல் நிறைய விளையுது. திருவண்ணாமலையில் விளையிற நெல் இப்போ டெல்டால விளையில. அதெல்லாம் புது பேட்டர்ன். சரியா? ஃபுட் ப்ரொடக்ஷன்லாம் ஒன்றும் குறையலாம் இல்லை. ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து அப்படியே தான் இருந்துச்சு. வேறு அதிகமாயிருக்கு என்னைக்கும். ஒன்றாகாது, தொடர்ந்து இருக்கும், நல்லபடியாக இருக்கும். ஒன்னே ஒன்று ஆள் செஞ்சுட்டு போல மிஷின் செய்யும், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா டெம்பரரி எங்கெல்லாம் மிஷின் செய்ய முடியல. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே தொழில்துறையில் மட்டும் இல்லை, அவர்களும் போய் அந்த வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே டைம் ஒரு ஆள் 1 month. யாருக்குமே தெரியாது. எனக்கு மாநில திட்டக்குழு இல்லை, உலகத்துக்கே திட்டக்குழு வச்சுருந்தாலும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் ஒன்று நடக்குது, மதியானம் ஒன்று நடக்குது, ராத்திரி ஒன்று நடக்குது. அதனால யாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் அதை பொறுத்த வரைக்கும் உண்மை. 3 மாதங்கள் 2 இல்ல. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு காலைல பங்களாதேஷ் ஒன்று நடக்கும், ரைட்டா? சாயந்தரம் நம்ம இந்தியாவுக்கு ஒன்று நடக்கும், நாளை காலையில் யூரோப் ஒன்று நடக்கும். யாருமே இதுல இருந்து விடுபடல. அதனால யாராலையும் அதெல்லாம் சொல்ல முடியல. சில குறிப்பிட்ட செக்டார்ஸ்க்கு வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி செக்டார்ஸ் கவனம் செலுத்தணும் கவர்மெண்ட். இப்போ நான் சொன்ன பெண்கள் வந்து பெரிய அளவில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைங்களை கொண்டு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போகணும் இல்லையா? அவங்களுக்கு கிரஷ் வேணும். எத்தனை இடங்கள்ல நம்ம கிரஷ் வச்சிருக்கோம் இல்லையா? ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ தோழியர் விடுதி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு. ஆக்குபன்சி ரேட் வந்து 95% இருக்கு. சரியா? அது வந்து என்னன்னாக்கா, அது நம்ம ஏற்படுத்துற வேகம் அங்கே வரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கைக்கு பத்தாது. அது இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணும். அவன் வந்து வேர்ல்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல அதை வந்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லா மாநிலங்களும் போய் சொல்றாங்க இது மாதிரி ஆரம்பிட்டு. நம்மளே நிறைய செய்ய வேண்டியிருக்கணும் அதுல. அது போல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப அதே மாதிரி என்வாயர்மெண்ட் மாறுது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இப்ப காவிரி டெல்டால வந்து அதெல்லாம் பண்ணிட்டோம், மற்ற இடத்துல இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இருக்கு. இப்ப நான் இது சொன்னேன், இன்வெஸ்டிவ் ஸ்பீசிஸ் அவ்வளவு இருக்குன்ட்டு. அது நம்ம வந்து அதனுடைய வேகம், அது பரவுற வேகமும் நம்ம அதை எராடிகேட் பண்ற வேகம் இருக்குல்ல, அதுக்கு நிறைய மிஸ்மேட்ச் இருக்கு. அது நம்மளால போட்டி போட முடியல. அதுக்கு நிறைய கன்ஸ்டன்ட் இருக்கு. என்ன கன்ஸ்டன்ட் இருக்குன்னா, நீ அங்க போய் என்ன செய்ய முடியாது, டிராக்டர்லாம் விட்டு எடுத்துட்டு போக முடியாது, மேனுவலா தான் செய்யணுங்கிறாங்க. அவ்வளவு பெரிய இடத்துல மேனுவலா எப்படி செய்வீங்க? அது இன்னும் நம்மளால யோசிக்கவும் முடியாது, எப்படி நம்ம தீக்க போறோம். அவங்க குறைக்கிறேன்னு ஒண்ணு சொல்லலையே. அவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு 100 நாளைக்கு 150 நாளைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நடைமுறையில் வந்தாலும் தெரியும் நமக்கு என்ன நடக்க போகுது. நம்ம வந்துட்டு நம்ம இருக்க யூத்ஸ் வந்துட்டு அந்த கேப் வந்து ஃபில் பண்றது வந்துட்டு நார்த் இந்தியாவில் இருக்கு, அதர் படத்துல இருந்து வராங்க. இந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ் செய்யறவங்க இன்ஃப்ளோ அதிகமாயிட்டே இருக்கு. இவங்க வந்துட்டு எவ்வளவு பேர் வர்றாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இவங்களுக்கு என்ன பண்றோம், அண்ட் தேர் இஸ் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கு. இதுக்கு எதுவும் ஃபோக்கஸ்டா என்னச்சு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். நம்ம வந்து இப்போ இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பத்தி ஸ்டடி 2 தடவை பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணோம். அதுல இருந்து இப்ப எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துருக்கோம். என்ன அது வந்து அதுல பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு கண்ட்ரிக்குள்ள நீங்க வந்து என்ன செய்ய முடியாது, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வைக்க முடியாது. ஒன்னு. ரெண்டாவது வந்து அந்த பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஹைலி மொபைல். அவங்கள நீங்க எனுமரேட்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. யாராவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா இருந்தா தான் நீங்க போய் எனுமரேட் பண்ணுவீங்க. வந்துட்டு போயிட்டு அந்த ஃப்ளூயிடிட்டி இருந்துகிட்டே இருந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we don't deny them any access. இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்க, இப்போ ஹோசூர்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் கூட பாத்திருப்பீங்க நீங்க. பிள்ளைங்க அது பாட்டில் ஸ்கூல்ல சேர்ந்து அந்த பிள்ளைங்கலாம் இங்க பாட்டில் படிச்சுட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா அக்சஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒருத்தர் செத்து போடாரு சேலத்துல. அந்த பொண்ணுலாம் 5000 வாங்கியிருக்கு இதுல. அதனால நம்ம வந்து என்ன செய்யறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மாதிரி வெளியிருந்து வந்தாங்க உள்ள இருந்து வந்தாங்களா நம்ம பாக்குறது இல்லை. பட் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த சோசியல் செக்யூரிட்டியை வந்து டினை பண்ணாம அவங்களுக்கு உண்டானதை பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து இவங்க வந்து அதை நீங்க வந்து என்ன செய்ய முடியாதுனாக்கா, நீங்க வந்து மேல ஹையர் எஜுகேஷன்லாம் போகாத, இங்க போகணும்னு நீங்க சொல்ல முடியாது. நம்ம பசங்களுக்கு அவன் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறான்
இல்லையா? நீ வந்து இல்லை நீ இதுக்கு போகணும் எப்படி சொல்லுவீங்க? அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நடக்கட்டும் இதுவும் நடக்கும். அதுவும் யாருக்கும் தெரியாது. ஏன் என்ன பண்ண போகுதுன்னு டெய்லி ஒன்று சொல்றாங்க இல்லையா? இந்த கான்ஃபிளர் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குல்ல. நானும் இப்போ தொடர்ந்து ஒரு 1.5 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். ஒன்னு சொல்லுது. ஒருத்தன் சொல்றான் பயப்படாதங்கிறான், ஒருத்தன் சொல்றான் இல்ல எப்படி கம்ப்யூட்டர் வந்த போது நம்மளாம் என்ன சொன்னா எல்லா வேலையும் போயிடும் சொன்னா அது எத்தனை வேலையை புதுசா உருவாக்குச்சு. 1990 காலகட்டத்தில் உயர் வேலைவாய்ப்பு வந்து அதிகமா அதான் சொல்றேன். அப்படிதானே ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் வரக்கூடாதுன்னு போராட்டாங்க இல்லையா? இடதுசாரி நம்ம தோழர்கள்லாம் இருக்காங்கல்ல, வேலை வாய்ப்பு போயிடும் சொல்லி அதுக்கு பெரிய எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க. ஆனா அது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது புதிய வேலை வாய்ப்பு வேற மாதிரி வேலை வாய்ப்புல உருவாக்குச்சு. அதுதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அது புதிய வேலை வாய்ப்புல உருவாக்கணும் ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு பக்கம் இருக்கிற வேலை போயிடுங்கிறாங்க. யாருக்கும் தெரியல, அவங்களுக்கே தெரியல. யாரெல்லாம் அது உருவாக்குறாங்களோ அவங்களே என்ன சொல்றாங்கன்னா மாத்தி மாத்தி சொல்றாங்க. $1 trillion எக்கானமிங்கிறத நோக்கி எவ்வளவு தூரம் தமிழ்நாடு பயணிச்சு? நிச்சயமாக அங்க சென்று அடைகிறோம். அதுக்கு உண்டான புள்ளி விவரங்களை அதுல போட்டு காமிச்சிருக்கோம். இப்போ எவ்வளவு வந்திருக்கோம் சார்? இப்ப வந்து 32 லட்சம் கோடியில இருக்கும். 100 லட்சம் கோடிக்கு போகணும். தனிநபர் வருமானத்துல வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து முன்னிலை. இந்த ஆண்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் முன்னாடி இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இப்போ தேசிய சராசரி எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதை விட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டங்களை தவிர இந்த எல்லா மாவட்டங்களும் அதுக்கு மேலதான் இருக்கும். சரியா? அந்த 6-7 மாவட்டங்கள் தான் ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களா இருக்கு. அந்த பின்தங்கிய மாவட்டங்களை தான் இப்ப கண்டறிஞ்சு என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான சிறப்பு திட்டங்கள்லாம் போட்டு அதையும் வந்து இந்த அளவு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலைகள் செய்யும்.